நாடு முழுவதும் உள்ள ராணுவ முகாம்களில் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ள அனைத்து ஆயுதங்களை கணக்கெடுக்கும் நடவடிக்கை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது என்று ராணுவ பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இது சிக்கலான மற்றும் நேரம் பிடிக்கும் செயல்முறை என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு ஆயுதத்தின் தொடர் எண்கள் மற்றும் பொறுப்பு குறிப்புகளை சரிபார்க்க வேண்டியுள்ளதாக தெரிவித்துள்ளார். கணக்கெடுப்பு முடிந்த பின் எந்த வகை ஆயுதங்கள் காணாமல் போயுள்ளன என துல்லியமாக கண்டறிய முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் இடம்பெற்று வரும் திட்டமிட்ட குற்ற செயல்களுடன் பாதுகாப்பு தரப்பினருக்கு தொடர்பு உண்டு என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. ராணுவ முகாம்களில் காணப்படும் ஆயுதங்கள் குற்ற செயல்களுக்காக பயன்படுத்தப்படுவதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளன. இந்த விடயம் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் கருத்தினை வெளியிட்டிருந்தார். ஒரு ராணுவ முகாமிலிருந்து 73 T-56 ரக துப்பாக்கிகள் காணாமல் போனதாகவும் தற்பொழுது பாதாள கும்பலின் கையில் இருப்பதாகவும் ஜனாதிபதி வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் ராணுவ முகாம்களில் காணப்படும் ஆயுதங்கள் தொடர்பில் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அறிக்கையிடப்பட உள்ளது.